إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதமாக்கிய 4 மாதங்களில் ஒரு மாதமான முஹர்ரம் என்கின்ற மாதத்தில் அந்த மாதத்தை நுழைந்து அதில் நமக்கு நபி வழியாக காண்பிக்கப்பட்ட நோன்புகளை நோற்று அந்த நோன்புகளை கடந்தவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்திற்கு என்று தனி சிறப்புகளை சொல்கின்றார்கள். இந்த மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக கூறி காண்பிக்கின்றார்கள். இந்த மாதத்தில் ஒரு நன்மையை செய்தால் நிச்சயமாக பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அனைத்து இபாதத்துகளும் எதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இபாதத்தாக சொல்லி தந்தார்களோ அந்த அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய அனைத்து இபாதத்துகளும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குண்டான முழு கூலிகளும் தர வேண்டும் என்கிற ஒரு சிறு பிரார்த்தனையோடு இந்த ஜும்மாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பல்வேறு நியமத்துகளை வழங்கியிருக்கின்றான். அந்த நியமத்துகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்குமாறு சவால் விடுகின்றான். வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா தஹ்ஸூஹா, நாம் உங்களுக்கு கொடுத்த நியமத்துகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். லா தஹ்ஸூஹா, ஒருபோதும் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்பதாக கணக்கில்லாத நியமத்துகளை, அருட்கொடைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் கேட்காமலே நமக்கு தந்திருக்கின்றான். அதில் ஒரு மாபெரும் ஒரு நியமத், ஒரு மாபெரும் அருட்கொடை. இந்த அருட்கொடை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் அதிகமானவர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நியமத்தை நாம் நல்ல முறையில் கவனம் செலுத்தி அவர்களுக்கு சரியான ஒரு வெற்றியான பாதையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தங்களுக்கு விருப்பமான உணவுகளாக இருந்தாலும் அதனை அவர்கள் தியாகம் செய்கின்றார்கள், உறக்கங்களை தியாகம் செய்கின்றார்கள். சிலர் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கூட அன்றாட தன்னுடைய எத்தனையோ விஷயங்களை அவர்கள் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்துக்குரிய சகோதரர்களே, அதுவே அந்த நிஅமத், அதுவே அந்த அருட்கொடை அவர்கள் எதிர்பார்த்த அடிப்படையில் அமையாத போது ஒரு கைசேதமான இந்த உலகத்தில் நஷ்டமான ஒரு நிலையில் அந்த அருட்கொடை மாறிவிட்டால் அந்த மனிதனிடத்தில் பொருளாதாரம் இருந்தாலும் சரி, பதவிகள் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எதுவெல்லாம் உயர்ந்ததாக சொல்லப்படுமோ அவை அனைத்து இடத்தில் இருந்தாலும் அவரிடத்தில் நிம்மதியற்ற ஒரு வாழ்வாகத்தான் இருக்கும். அதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே,
பிள்ளை செல்வங்கள் என்பது. பிள்ளைகளை இஸ்லாம் பரிமாற்றம் சொல்கின்றது, பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்கின்றது. அந்த பராமரிப்பு என்றால் என்ன? அவர்களுக்கு நல்ல உடைகளை கொடுக்க வேண்டும், நல்ல இருப்பிடங்களை கொடுக்க வேண்டும், நல்ல இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான எல்லா விஷயங்களையும் கொடுக்க வேண்டும். அதோடு பெற்றோருடைய கடமைகளை முடித்து விடுவதல்ல, அதையும் தாண்டி அவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழும் பொழுது நல்ல ஒழுக்கத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆன்மீகம், கல்வி, சமூக பண்புகள் போன்ற பல்வேறு இந்த உலகத்தில் அவர்கள் வாழும் பொழுது, இந்த உலகத்தில் ஒரு மனிதர்களாக அவர்கள் மாறும் பொழுது, ஒரு சிறந்த ஒரு நிலையை அவர்கள் அடையும் பொழுது, இந்த உலகத்தில் வெற்றியாளர்களாக மாறுவதற்குண்டான எல்லா விஷயத்தையும் ஒரு பெற்றோராக இருந்து கொண்டு உலக ரீதியான வெற்றியை மட்டும் தேடித் தராமல் அந்த பக்குவப்படுத்தல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாளை மறுமையும் அவர்கள் வெற்றி அடையக்கூடிய பாதையை, வழியை அவர்களுக்கு காண்பித்து தரக்கூடிய ஒரு பராமரித்தலாக இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்கின்றது. சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். எதற்காக வியாபாரம் செய்கின்றோம்? நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக. எதற்காக இவ்வளவு மிகப்பெரிய ஒரு பங்களாக்களை, கட்டிடங்களை கட்ட வேண்டும்? 50 வயதுகள் தாண்டியாச்சு, இருந்தும் கூட அந்த கட்டிடங்கள் கட்டுவதற்குண்டான காரணம் என்ன? பொருளாதாரத்தை சேமிப்பதற்குண்டான காரணங்கள் என்ன? இன்னும் வேண்டும், இன்னும் சேகரிக்க வேண்டும். எதற்காக? தனக்காக அல்ல, தாங்கள் உண்பதற்காக அல்ல, தாங்களுடைய வாழ்விற்காக அல்ல. எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய எனது பிள்ளை செல்வம், என்னுடைய பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும், அவர்களது உலகத்தில் அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனையோ விஷயங்களை நாம் கவனம் எடுக்கக்கூடியவர்கள், எத்தனையோ விஷயங்கள் நாம் முயற்சி போடக்கூடியவர்கள். அவர்களுக்கு மறுமை சம்பந்தமான, மறுமை வெற்றியடைவதற்குண்டான விஷயத்தில் நாம் கவனம் செலுத்துகின்றோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பொருளாதாரத்தில் எந்த குறையும் இல்லை, படிப்புல எந்த குறையும் இல்லை. ஆனால் ஒழுக்கம் என்று பார்த்தால் ஒரு கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. மார்க்கம் என்று பார்த்தால் அவர்கள் பூச்சியம் எடுக்கக்கூடிய நிலை. அல்லாஹ் என்று யார் என்று கேட்டால் தெரியாத ஒரு நிலை. உலக ரீதியாக எனது மகன் வறுமையை கண்டுவிடக் கூடாது, எனது மகன் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேர்வை துளிகள் அல்ல, ரத்த துளிகளை கூட சிந்துவதற்கு இன்றைக்கு பெற்றோர்கள் உலக ரீதியாக எனது பிள்ளை எந்த ஒரு சிரமப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக ஓடக்கூடிய மக்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி கண்டிருக்கின்றான். 18வது அத்தியாயம் 46வது வசனத்தில் சொல்கின்றான், அல்லாஹு வல்பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வம் என்பது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை செல்வம் என்பது அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அலங்காரமாகும், கண் குளிர்ச்சியாகும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி கண்டிருக்கின்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனது பிள்ளை நாடுகளை இடத்தில் கேட்டுவிடக் கூடாது. ஏவாப்பா ஒரு படிக்க வைக்கவில்லை என்பதற்காக அச்சத்தின் காரணமாக எத்தனையோ விஷயங்கள் எனக்கு கிடைக்காது, எனது பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக உலக ரீதியான அச்சத்தின் காரணமாக, வறுமையின் அச்சத்தின் காரணமாக எத்தனையோ விஷயங்கள் நமது பிள்ளைகளை தற்காத்துக் கொள்ள வேண்டும், காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உலகத்தில் முயற்சி செய்யக்கூடிய நாம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கேள்விகள் உலகத்தோடு முடிந்து விடாது. அந்த பிள்ளையிடந்து மட்டும் எழக்கூடிய கேள்வியாக அந்த பிள்ளை செல்வத்தை கொடுத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறுத்தி விட மாட்டான். அவர்கள் அமானிதம் என்பதாக அந்த அமானிதத்தை குறித்து கேட்கப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள குழந்தை செல்வங்கள், அந்த பிள்ளை செல்வங்கள் நாம் எத்தனையோ விஷயங்களை பராமரிக்கின்றோமே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஓ ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய நப்சையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரக நெருப்பிற்கு அழைத்து செல்லக்கூடிய அது போன்ற மார்க்கத்திற்கு முரணான விஷயத்தில் உங்களுடைய குடும்பங்கள் செய்வதிலிருந்து, ஹராமான விஷயத்தில் அவர்கள் செய்வதிலிருந்து அவர்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். மார்க்க கல்வியை கொடுங்கள், ஒழுக்கத்தை சொல்லித் தாருங்கள், அல்லாஹ் என்றால் யார் என்று சொல்லிக் கொடுங்கள். இந்த உலகத்தில் வாழும் உடனே மறுமை என்கின்ற வாழ்வில் நீ நரகத்தில் நுழைந்து விடக் கூடாது. அது மிகப்பெரிய ஒரு கடுமையான வெப்பமான இருக்கக்கூடிய ஒரு கடுமையான சூடுள்ள நரகம் என்பதை அவர்களுக்கு சொல்லி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நாம் என்ன செய்கிறோம்?
நமது பிள்ளைகள் வறுமையை கண்டுவிடக் கூடாது என்பதற்காக எத்தனையோ தற்காப்புகளை மேற்கொள்கின்றோம். என்றைக்காவது எத்தனையோ சிந்தனைகளை சிந்தித்த நாம் நமது பிள்ளை நரக நெருப்பிற்கு சென்றுவிடக் கூடாது, நமது குடும்பம் நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது, சொர்க்கத்திற்கு செல்வதற்குண்டான வழி என்ன என்பதை யோசித்து நமது பிள்ளை பராமரிப்பு விஷயத்தில் அப்படியான ஒரு கவனம் எடுத்து அதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்திருக்கின்றோமா? இதுவரை செய்த உழைப்புகள், இதுவரை போட்ட உழைப்புகள், அது போன்ற உழைப்புகளும் அது போன்ற அந்த முக்கியத்துவமும் அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுமா என்பதை யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலின் அன் ரஇயதிஹி, உங்களில் ஒவ்வொருவருமே பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்பை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதில் தொடர்ச்சியாக சொல்வார்கள், வரஜுலு ராஇன் அலா அஹ்லி பைத்திஹி வ ஹுவ மஸ்ஊலுன் ரஇயதிஹி, ஒரு ஆண் என்பவர் அவருடைய குடும்பத்தாருக்கு பொறுப்புதாரியாக இருந்து கொண்டிருக்கின்றார். மேலும் ஒரு பெண் என்பவள் தன்னுடைய கணவனின் வீட்டாருக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் பொறுப்புதாரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொன்னாங்க. அவர்களுக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறார்கள், அந்த பொறுப்பை குறித்து அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. யோசித்து பாருங்கள், இந்த பொறுப்பு இந்த உலகத்தில் எனக்கு தேவையான விஷயத்தை கொடுப்பதோடு அந்த பொறுப்பு முடிந்து விடுவதல்ல. நமது பிள்ளை ஒரு பெண்ணாக இருக்கிறார் என்றால் திருமணம் கொடுத்து திருமணம் முடித்து கொடுப்பதோடு முடிந்து விடுவதல்ல. நமது மகனுக்கு தேவையான இந்த உலக ரீதியான ஒரு பட்டதாரியான ஒரு படிப்பை மட்டும் கொடுத்து விட்டால் இந்த உலகத்தில் பார்வைக்கு வேண்டுமானால் தந்தை என்கின்ற கடமையை செய்து முடித்து விடலாம், தாய் என்கின்ற கடமையை செய்து முடித்து விடலாம். ஆனால் அவர்கள் அல்லாஹ் என்பதை அறியாமல் இருப்பார்கள் என்றால், தொழுகை உடைய வாழ்வில் இல்லாமல் இருக்கும் என்றால், உடைய வாழ்வில் மார்க்க விஷயங்கள் என்பது உயிரோட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால், இன்னும் தந்தையுடைய தாயுடைய கடமை அவர்கள் நிறைவு செய்யவில்லை, அதை குறித்து கேட்கப்படுவார்கள், அமானியம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், நமது பிள்ளைகள் 10 வயதை அடைந்து விட்டார்கள், 15 வயதை அடைந்து விட்டார்கள், 20 வயதை அடைந்து விட்டார்கள். இன்னும் சில வருடங்கள் நமது பிள்ளைகள் திருமணம் மனமுடித்து கொடுப்பதற்கு தயாரில்லை ஆகிவிட்டார்களே. இவர்களுடைய இந்த வளர்ப்பு விஷயத்தில் நாம் கொடுத்த முக்கியத்துவத்தில், நாம் போட்ட உழைப்பில் அவருடைய வாழ்வு முறை என்பது நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவதற்குண்டான வாழ்க்கை முறையாக இருக்கின்றதா, அல்லது இந்த உலகத்தில் மட்டுமே அவர்கள் வெற்றி காணக்கூடிய மக்களாக இருக்கிறார்களா? யோசித்து பாருங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எது மகத்தான மகிழ்ச்சி! ஒரு பெற்றோர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன்னுடைய பிள்ளை ஒரு சாலிஹான பிள்ளையாக, அல்லாஹ்விற்கு அடிபணியக்கூடிய பிள்ளையாக வாழ்ந்து பிற மக்களுக்கு, பிற சமூக மக்களுக்கு, பிற அன்பர்களுக்கு பயனளிக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்றால் அதுதான் உண்மையான கண் குளிர்ச்சி. ஆனால் துன்யா ரீதியாக, உலக ரீதியாக எது வெற்றி என்பதாக, பராமரிப்பு எது என்பதாக உலகத்தில் சொல்லித் தரப்பட்ட வரைவிடங்களுக்கு உட்பட்டு மட்டுமே ஒரு தந்தையும் ஒரு தாயும் கவனம் செலுத்துவதன் அடிப்படையில் ஸ்கூலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், காலேஜ்களுக்கு கல்லூரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை என்று வந்துவிட்டால் ஃபஜ்ர் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். ஃபஜ்ர் தொழுகை அல்லாத ஏனைய தொழுகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். மத்த மேசாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். ஏனைய இஸ்லாமிய கல்வி வகுப்புகளை தங்களுடைய பிள்ளைகளை கண்டித்து விட்டால் உடனடியாக படையெடுத்து வந்து விடுவார்கள், கோபம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் கல்லூரி என்று வந்துவிட்டால், பள்ளிக்கூடங்கள் என்று வந்துவிட்டால் அவர்கள் சொல்வதுதான் சட்டம் என்பதாக அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயத்திற்கும் அவர்கள் அனுமதி கொடுத்து அவர்கள் புன்முறுவலோடு போகக்கூடிய பெற்றோர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த பிள்ளையுடைய நிலை என்பதை மாற்றம் தெரியாமல் வெறுமனே பட்டதாரியாக இருப்பார்கள், அல்லாஹ்வுக்கு பயப்படாது ஒரு பிள்ளையாக இருக்கும். இதனால் சில நேரங்கள் அவர்கள் வழிகட்டான ஒரு பாதையில் அவர்கள் வழிகட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் மாறுபடுவே அந்த பெற்றோர்கள் பார்க்கிறார்கள்.
கதறுகிறார்கள். எதற்காக உன்னை பெற்றெடுத்தேனா? எவ்வளவோ சொன்னேனே, வாகனத்தில் மெதுவாக போக வேண்டும் என்பதாக சொன்னேனே, உலகத்தில் வாழும் பொழுது மதுபானத்தை அருந்தக்கூடாது என்பதை அவர்களுக்கு சொல்லித் தராதனால் அவர்கள் அது போன்ற விஷயத்தில் அடிமையாகி அந்த பெற்றோர்கள் அவ்வளவு சிரமங்கள் கொடுத்தும் கூட அவர்கள் கண் குளிர்ச்சி இல்லாமல் சில நேரங்களில் மரணத்தை தழுவக்கூடியவர்களாகவோ, சில நேரங்களில் சமூகத்திற்கு கேடு கட்டவர்களாகவோ மாறுகிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எது மகத்தான மகிழ்ச்சி, எது மகத்தான மகிழ்ச்சி! இது உலக ரீதியாக அவருக்கு சொல்லிக் கொடுப்பதோடு மறுமை வெற்றியை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். மறுமை மறந்து ஒரு கல்வி இருக்கும் என்றால் அதனை நமக்கு தேவையில்லை. மறுமை மறக்கடிக்கப்பட்டு, தொழுகை மறக்கடிக்கப்பட்டு, தொழுகை என்பது தேவையில்லை, சுன்னா என்பது தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அது போன்ற உலக வாழ்வில் வாழ்க்கை முறை என்பது நமக்கு தேவையில்லை. நாம் வாழ்வது, நாம் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கைக்கு என்பதை நாம் சொல்லி அந்த குழந்தைகளுக்கு நாம் பராமரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குறிப்பாக அல்லாஹ்வை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிமார்கள் எப்படி உபதேசம் செய்தார்கள் தெரியுமா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனாருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒழுக்கத்தை பாருங்கள். எத்தனையோ விஷயத்தில் நம்முடைய பிள்ளைகளை பயமுறுத்தி நாம் வளர்த்திருக்கின்றோம். வறுமை குறித்து நாம் பயமடைய செய்திருக்கின்றோம். உலக ரீதியான அதிகாரிகளை குறித்து பயமுறுத்தி வைத்திருக்கின்றோம். என்றைக்காவது நமது பிள்ளைகளை அமர வைத்து அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை குறித்தும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை குறித்து நாம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனாரை அழைக்கிறார்கள். யா புனை இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸக்ரத்தின் அவ் ஃபிஸ் ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்த். என்னுடைய அருமை மகனே, இந்த உலகத்தில் நன்மையோ தீமையோ அந்த நன்மை தீமை என்பது காட்டு களவாக இருந்தாலும் சரி, மக்களுடைய பார்வைக்கு அது நன்மையாக தெரியாமல் போனாலும் சரி, மக்களுடைய பார்வைக்கு இதுவெல்லாம் ஒரு தீமையா என்பதாக அது பார்க்கப்படாவிட்டாலும் சரி, அப்பேற்பட்ட நன்மையோ தீமையோ ஒரு பாறைக்கு அடையில் இருக்கும் என்றால், அல்லது வானத்தில் இருக்கும் என்றால், அல்லது பூமியில் இருக்கும் என்றால் தெரிந்து கொள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மறந்து விடலாம், உன்னுடைய சுற்றி முற்றில் இருக்கக்கூடிய எல்லாம் மறந்து விடலாம். நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீ செய்த நன்மையாக இருக்கட்டும், நீ செய்த தீமையாக இருக்கட்டும், அவன் நாளை மறுமையில் கொண்டு வருவான் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனாருக்கு அந்த மனதை பக்குவப்படுத்துகிறார்கள். உனது அச்சம் முதலாவதாக, உனது பயம் முதலாவதாக அல்லாஹ் மீது இருக்க வேண்டும். காரணம், நீ தனிமையில் இருந்தாலும் சரி, வெளிப்படையான வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு செயலாக இருந்தாலும், நீ செய்ததை, நீ எந்த ஒரு பேச்சை பேசினாலும் அந்த பேச்சை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வருவான் என்கின்ற சிந்தனையோடு நீ உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற அப்பேற்பட்ட அல்லாஹ் சம்பந்தமான அந்த கல்வி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்ம எப்படி சொல்றோம்? நமது சம்பந்தமான பயங்களை முறுத்தி வைத்திருக்கின்றோம், அச்சத்தை ஊட்டி வளர்த்திருக்கின்றோம். இப்படி போகாதீங்க, காவல்துறை பிடித்து விடும் என்பதாக, அதிகாரிகள் உங்களை பிடித்து விடுவார் என்பதாக, இவர்கள் எல்லாம் அதற்கடுத்துதான் அதையும் தாண்டி செல்லும் போது ஒரு மகனாருக்கு ஒரு மகனுக்கு பயம் வர வேண்டும் என்றால் அல்லாஹ் சம்பந்தமான அந்த அச்சத்தை அவர்கள் ஊட்டி வளர்த்திருப்பார்கள் என்றால் எந்த இடத்திற்கு சென்றாலும் அவர்கள் பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். மற்ற நபிமார்களை பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்பேற்பட்ட வசியத்தை செய்தார்கள். மரண தருவாயில் இதற்கு பிறகு மரணம் அடைந்து விடுவார்கள். தன்னுடைய பிள்ளைகளை அழைக்கின்றார்கள். வவஸ்ஸாபிஹா இப்ராஹிம் பனீஹி வ யாக்கூப் யா பனி இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத்தீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்களுக்கு வசியத்தை செய்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு வசியத்தை செய்தார்கள். யா பனியே, என்னுடைய மக்களே, இன்னல்லாஹ அஸ்தஃபா, அல்லாஹ் உங்களுக்கு தேர்வு செய்திருக்கின்றான். லகுமுத்தீன், இந்த மார்க்கத்தை தேர்வு செய்திருக்கின்றான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நிலையில் அன்றி நீங்கள் மரணம் அடைந்து விட வேண்டாம் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மரண தருவாயில் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்றைக்காவது எத்தனையோ உபதேசங்கள், எத்தனையோ அவர்களுக்கு பாட
அந்த பாடங்களும் படிப்பினைகளும் நம்முடைய வாழ்வை மேற்கொள் காண்பித்து என்னை போன்று நீ ஆகிவிடக் கூடாது என்பதாக சொல்வதெல்லாம், வெற்றிக்கு வழி காண்பிப்பதெல்லாம் இந்த துன்யாவாக மட்டுமே இருந்து கொண்டிருக்கின்றது. மார்க்கத்தை முழுமையாக மறைப்பதின் காரணமாக, மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை சொல்லித் தராவின் காரணமாக, என்னுடைய தந்தை இப்படித்தான் சொல்லியிருக்கின்றார், என்னுடைய தாய் இப்படித்தான் வளர்த்திருக்கின்றார், எனவே இந்த உலகத்தில் வெற்றி அடைவதற்கு எப்பேற்பட்ட வழியும் நான் தேர்வு செய்வேனே தவிர எனது குறிக்கோள் என்பது இந்த உலகம் மட்டும்தான் என்கின்ற அடிப்படையில் அந்த பிள்ளை வளர்கின்றது. எனவே மார்க்கமா உலகமா என்று வெறுமனே மார்க்கத்தை தட்டி வீசி செல்லக்கூடிய எத்தனையோ பிள்ளைகளை நாம் பார்க்கின்றோம். ஆனால் பாருங்கள், நபிமார்கள் அந்த இறுதி நேரத்திலும் கூட அவர்கள் இந்த ஏகத்துவத்தை சொல்லக்கூடியவர்களாக, அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாது என்பதாக, இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதாக பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்றால், இப்படியான உபதேசம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ முடியும். உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக மாற முடியும் என்கின்ற உபதேசத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நமக்கு, நமது பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட பாடங்களையும் படிப்பையும் சொல்லித் தர வேண்டும் என்பதை மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகின்றார். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வைத கால லுக்மான் லிஇப்னிஹி, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனாருக்கு உபதேசம் செய்தார்கள், வயஹிது யா புனை, என்னுடைய அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடாதே, அல்லாஹ்விற்கு ஒருபோதும் இணை வைத்து விடாதே, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், நன்றாக தெரிந்து கொள், இணை வைப்பு என்பது அல்லாஹ்விற்கு சொல்லாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும், இணை வைப்பு என்பது ஒரு மாபெரும் பாவம் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். என்றால் இணை வைப்பு என்றால் நமக்கே என்னவென்று தெரியவில்லை. எத்தனையோ நபர்கள் இணை வைப்பான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார்கள். அந்த பிள்ளை ஒரு சிரமத்தை பார்க்கும் பொழுது, கஷ்டத்தை பார்க்கும் பொழுது தவக்குள் எப்படி வைக்க வேண்டும், இறைவனிடத்தில் எப்படி பொறுப்பு சாட்ட வேண்டும் என்கின்ற பாடத்தை சொல்லித் தருவதில்லை. காரணம் என்ன? பள்ளிவாசலோடு தொடர்புகள் நம்மிடத்தில் இல்லை. பள்ளிவாசல் தொடர்புகள் எல்லாம் ஜும்மாவிற்கு மட்டுமே வந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். மற்ற இஸ்லாமிய வகுப்புகளை அமர்வதற்கும் கூட அந்த வகுப்பில் அமர்ந்தால் மலாயிக்காக்களுடைய ரஹ்மத்துகள் கிடைக்கும், அல்லாஹ்விடத்திலிருந்து சபைகள் சாட்சி சொல்லப்படும் என்பதெல்லாம் சிறப்புகள் சொல்லப்பட்டும் கூட அதையும் தாண்டியவர்கள் வராத போது உலக ரீதியான எத்தனையோ விஷயங்கள் பரிசு பொருட்கள் கொடுக்கும் கூட இஸ்லாமிய வகுப்புகளை நம்மை இணைக்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அதனின் விளைவு பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நாம் அவர்கள் வளர்க்கக்கூடிய விஷயத்தில் குறை வைக்கக்கூடியவர்களாக, அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்கின்ற விஷயத்தில் பலகீனப்படக்கூடிய மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் விடக்கூடிய பணம், காசுகள், பதவிகள், இவைகள் எல்லாம் நாம் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம இடத்துல பணம் இருந்துச்சுன்னு சொன்னா, பணம் என்பது அவசியம்தான், அது மாற்று கருத்தல்ல. ஆனால் அவைகள் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா நாம் அதை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதுவே கல்வி என்பது, இல்ம் என்பது, அகீதா என்பது, சரியான அந்த வழிமுறை என்பது, மார்க்க கல்வி என்பது, ஈமான் என்பது அவர்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். எப்பேற்பட்ட பொருளாதாரங்கள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலைகள் வந்தாலும் சரி, அவர்கள் அந்த இடத்தில் நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்கின்ற நிலைக்கு வருவார்கள். எத்தனையோ பெற்றோர்கள் பணம் ரீதியாக அவர்களை வளர்த்து விடுகிறார்கள். எந்த பெற்றோர்கள் அவர்களை பக்குவப்படுத்தி, எந்த பெற்றோர்கள் அவ்வளவு சிரமப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்தினார்களோ, ஒரு நிலைக்கு அடைந்ததற்கு பிறகு, பணம் வந்ததற்கு பிறகு இனிமேல் நீங்கள் தேவையில்லை என்று சொல்லி அனாதை இல்லத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் சொன்னா காரணம் என்ன? யோசித்து பாருங்கள். அந்த பிள்ளைக்கு மன ரீதியாக பக்குவப்படுத்தவில்லை. இந்த உலகத்தில் துன்யா மற்றும் வெற்றி அல்ல, உன்னுடைய வாழ்வில் மார்க்கமும் அவசியம், அதன் மூலமாகத்தான் நீ வெற்றி அடைய முடியும் என்கின்ற அந்த கோட்பாட்டை, உபதேசத்தை நாம் வைக்கக்கூடியவர்களாக இருந்திருந்தோம் என்றால், எவ்வளவு பணங்கள் வந்திருந்தாலும், எவ்வளவு பதவிகள் வந்திருந்தாலும், முதல் அமைச்சரே ஆனாலும், முதல்வராக அவர்கள் ஆனாலும், தன்னுடைய தாயை பார்க்கும் பொழுது, தன்னுடைய தந்தையை பார்க்கும் பொழுது, ஏழைகளை பார்க்கும் பொழுது, அவர்களை விட எளிமையானவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படியானால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வெறுமனை பணம் என்பது, வெறுமனை பொருளாதாரம் என்பதை ஒரு மனிதனை நேரான வழிக்கு செல்லக்கூடியதல்ல என்பதை, செலுத்தக்கூடியதல்ல அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அம்சம், முதலாவது அம்சம் பிள்ளைகளுக்கு சரியான கல்விகளையும்
குறிப்பாக இந்த தௌஹீதையும் இந்த மார்க்கத்தையும் அல்லாஹ்வை பற்றி அந்த அச்சத்தையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது அம்சம் நாம் கவனிக்க வேண்டியது நட்பு வட்டாரங்களை நாம் கவனிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நமது பிள்ளைகளுக்கு எத்தனையோ விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறோம். நமது ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு எத்தனையோ விஷயங்களை காரியங்களை எத்தனை ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கின்றோம். அதற்கு ரோல் மாடலாக தன்னுடைய பெற்றோர்களும் வாழ்ந்து வருகிறார்கள். அப்படியான தியாகங்களுக்கெல்லாம் பிறகும் கூட சில பிள்ளைகள் விட்டு போகிறார்கள். காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது அவருடைய சேர்க்கைகள், அவருடைய கூட்டாளிகள், அவருடைய நண்பர்கள் மோசமானவர்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ கல்லூரிகளுக்கு தன்னுடைய தந்தையுடைய கையை பிடித்து தன்னுடைய தந்தையை பார்த்து அந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் புரிந்து அந்த கல்லூரியில் அவர் கால் எடுத்து வைக்கும் பொழுது நான் ஒரு பட்டதாரியாக நிச்சயமாக நான் வெளியே வர வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தோடு எத்தனையோ மாணவர்கள் செல்கிறார்கள், எத்தனையோ மாணவிகள் செல்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு தர்பியத்து கொடுக்க வேண்டிய, அவர்களுக்கு வழிகாட்டுதல் வேண்டிய எந்த நண்பனை நீ தேர்வு செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தில் குறை வைப்பதன் காரணமாக பட்டதாரியோடு என்கின்ற கனவு, தன்னுடைய தாய் தந்தையுடைய கஷ்டத்தை நீக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வம், அந்த வேட்கை அனைத்தும் மாறுகின்றது. மதுபான பழக்கத்திற்குண்டான நண்பர்களோடு அவன் சேரும் பொழுது மற்ற கேவலமான விஷயங்கள், ஹராமான விஷயங்களை செய்யக்கூடிய நண்பனை அவன் தேர்வு செய்யும் பொழுது அவனுக்கு சொல்லி தரப்படவில்லை. இப்பேற்பட்ட நண்பனை நீ தேர்வு செய்ய வேண்டும் என்பதை சொல்லி தராத விளைவு அது போன்ற கூட்டாளிகளோடு, அது போன்ற நண்பர்களோடு அவன் சேரக்கூடியவனாக இருக்கின்றான். இறுதியாக சில ஆண்டுகளில் கல்லூரியில் இருந்து இவன் தகுதியற்றவன் என்பதாக வெளியேற்றப்படுகின்றான். இவன் ஒரு மதுபானத்திற்கு அடிமையானவன், இவன் பாவத்திற்கு அடிமையானவன் என்பதாக, இவன் படிப்பதற்கு தகுதியற்றவன் என்பதாக எந்த பெற்றோரோடு உயர்ந்த லட்சியத்தோடு கனவோடு சென்றானோ அந்த கனவுகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படும் சூழ்நிலைக்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் நண்பர்களை தேர்வு செய்வது. சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? தெரிஞ்சு பாருங்க. எப்பேற்பட்ட நண்பனை தேர்வு செய்ய வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்தோடு சொல்கிறார்கள், மஸலுல் ஜலீஸி ஸாலிஹ் வ ஜலீஸி ஸௌ. நல்ல நண்பருக்கும் தீய நண்பருக்கும் உண்டான உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு அத்தர் வியாபாரி இருக்கிறாரு. அவரோட நண்பராக இருந்தால் அவருடைய அத்தர் வாங்காட்டியும் ஒரு நறுமணத்தை நீ பெற்றுக் கொள்வாய். அதுவே ஒரு கொல்லன் அவரிடத்தில் இருந்தால் அந்த நெருப்புடைய உடலையோ ஒரு ஆடையோ அதை என்ன செய்யும்? கிழிக்கக்கூடியதாக, எரிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உன்னுடைய நண்பரை நீ தேர்வு செய்யக்கூடிய விஷயத்தில் அவனிடத்தில் மோசமான பழக்கங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா உண்மை நீ தவிர்த்து கொள்ள வேண்டும். ஈமானோடு சாலிஹான நல்ல அமல்களோடு யார் இருப்பார்களோ அவனோடு நீ நட்பு வைக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்குது தெரியுமா? தொழக்கூடிய பையனா அவன் ஃபுல்லா முழுக்க மறுமை இழுத்துட்டு போயிடுவா. எனவே அது போன்ற பசங்கள்ட்ட போயிடாது. அவர்கள் மார்க்கம் என்பதால் இழுத்து சென்று விடுவார்கள். இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிடுவார்கள் என்கின்ற சிந்தனை உடையவர்கள் இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். தொழுகை என்பது ஒரு நாளைக்கு ஒரு முறை போதும், வாரத்திற்கு ஒரு முறை போதும். தினம்தோறும் தொழுதால் எப்படி நம்முடைய வாழ்வாதாரத்தை தேடுவது என்பதாக அல்லாஹ் எதற்காக இந்த மனித சமுதாயத்தை படைத்தாரோ அந்த கோட்பாட்டை உடைக்கும் அடிப்படை இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் சரியான புரிதல் இல்லாமல் அந்த நட்பு வட்டாரத்தை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்தில் தெளிவை சொல்லிக் கொடுக்காத விளைவு அந்த மகள் ஒரு தவறான தேர்வை செய்கின்றாள். எனவே வழிகட்டு இந்த உலகத்தில் அவள் நாசமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம். அப்படியான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் இரண்டாவது விஷயமா நம்முடைய பிள்ளைகளில் கவனிக்க வேண்டியது நட்பு வட்டாரம் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். மூன்றாவது இறுதியான அம்சம், பிள்ளைகளுக்கு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிள்ளைகள் வெற்றிக்குரியவர்களாக மாற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் எப்படி அவர்கள் உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டே இருக்கின்றோமோ, உணவுகளை, உடைகளை, நம்முடைய உறக்கங்களை, அனைத்து விஷயங்களும் மறந்தவர்களாக எனது பிள்ளை நன்றாக இருந்தால் போதும், நான் படிக்காவிட்டாலும் எனது பிள்ளை நல்ல முறையில் அவன் ஆடை அணிய வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பெற்றோர்கள் கிழிந்த ஆடைகள் கூட அணிந்தவர்களாக இருக்கிறார்களே. அவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா?
பெற்றோர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பொருளாதாரத்தை தாண்டி உலக ரீதியான கல்லூரிகளை தேடுவதை தாண்டி உலக விஷயங்களை அவர்களை மேம்படுத்துவதற்காக கேட்கக்கூடிய உபதேசங்களை தாண்டி அவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமாக நபிமார்கள் செய்த விஷயத்தை செய்வதின் தவறு, அவர்கள் செய்த அந்த காரியத்தை செய்யாதன் தவறு இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் நல்ல வழியில் அடையாமல் அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ நபிமார்கள், எல்லா நபிமார்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தினம்தோறும் 5 நேர தொழுகைக்கு பிறகு அதிகாலை எழுந்தரித்து சளிவடையாமல் சளிப்படையாமல் நம்முடைய பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கண்குளிர்ச்சியை தந்தாரே, இந்த நியமத்தை தந்தாரே, யா அல்லாஹ் எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக எங்களுக்கு ஆக்குவாயாக என்கின்ற பிரார்த்தனை நாம் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வெறுமனே உலக ரீதியான முயற்சிகளை மட்டுமே அவர்களை வெற்றிக்குண்டான பாதைகளை செலுத்தி விடும் என்கின்ற பிறமத அன்பர்கள் நம்பிக்கை போன்று நாம் இருந்து விடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தினம்தோறும் அடிவானத்தில் இறங்கி என்னிடத்தில் கேட்பவர்கள் யார், உங்களுடைய தேவைகள் இருந்தால் கேளுங்கள் என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட மாபெரும் ரஹ்மானை நாம் வணங்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எத்தனை நபர்கள் நம்முடைய கரங்களை தினம்தோறும் உயர்த்தி நம்முடைய பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்கின்றோம் என்பதை யோசித்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்பேற்பட்ட பிரார்த்தனை செஞ்சாங்க தெரியுமா? தானும் நபி என்பது தெரியும், தன்னுடைய பிள்ளைகள் நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாப்பான் என்று அவர்கள் நிராசை அடைந்து இருக்கவில்லை. வைது قال இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, யா அல்லாஹ் இந்த மக்கமா நகரத்தை நீ ஒரு சிறப்புக்குரியதாக எந்த ஒரு பயமும் இல்லாத ஒரு சூழ்நிலை மக்கள் வாழக்கூடிய ஒரு நிலைமையில் ஏற்படுத்துவாயாக என்கின்ற பிரார்த்தனை செய்வதோடு வஜ்லுபனி வபனிய நஅபுதுல் அஸ்னாம், யா அல்லாஹ் என்னையும் எப்படி பிரார்த்தனை பாருங்க, என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் அந்நஅபுதுல் அஸ்னாம் சிலைகளை வணங்குவதை விட்டு இணை வைப்பதை விட்டும் பாதுகாப்பாயாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்மாதிரியாக சொல்லக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தௌஹீதில் அந்த அளவிற்கு உறுதியாக இருந்தவர்கள். ஒரு வரலாறு நமக்கு நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த மாதங்களில் எல்லா ஜுமாக்களிலும் எல்லா குத்துபாக்களுடைய வரலாறுகள் சொல்லப்பட்டது. அப்பேற்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை பாருங்க, என்னுடைய பிள்ளையும் என்னை நீ காப்பாற்றுவாயாக, இணை வைப்பிலிருந்து காப்பாற்றுவாயாக, சரியான தௌஹீதிலே வரவேற்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தருவாய் என்கிற பிரார்த்தனை கேட்கிறாங்க. அடுத்த பிரார்த்தனை பாருங்க, 14வது அத்தியாயம் 3வது வசனத்தில் ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத் வ மின் துர்ரியதி ரப்பனா வ தகப்பல் துஆ, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய சந்ததியும் எப்படி ஆக்குவாயாக, உன்னை தொழக்கூடியவனாக ஆக்குவாயாக, எங்களை உன்னை வணங்கக்கூடியவனாக ஆக்குவாயாக என்கிற பிரார்த்தனை கேட்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு பிரார்த்தனை கேட்டிருப்போமா? இப்படியான ஒரு பிரார்த்தனை கேட்டிருப்போமா? என்னதான் இந்த உலக ரீதியான விஷயத்தில் அவர்களுக்கு நாம் கொடுத்தாலும் அவர்கள் நன்மையா தீமையா என்கின்ற வாழ்வை தீர்மானிப்பது அல்லாஹ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்டு அடக்கி ஆளக்கூடிய அந்த ஜப்பார் அந்த அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை தேடாமல் உலக ரீதியாக மட்டுமே பண்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் என்றால் எப்படி அன்புக்குரிய சகோதரர் நம்முடைய பிள்ளைகளை வென்றெடுப்போம் பாருங்கள். உஸ்மான் அதற்கடுத்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கிறார்கள். قال رب هب لي من لدنك ذرية طيبة, யா அல்லாஹ் ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுப்பாயாக, ஒரு நல்ல சாலிஹான குழந்தையை கொடுப்பாயாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த குழந்தை யா அல்லாஹ் எனது மகன் இந்த சமூகத்திற்கு நல்ல ஒரு சிறந்த மகனாக எங்களுக்கும் இந்த சமூகத்திற்கு பயனளிக்கும் அடிப்படையில் நீ ஆக்குவாயாக என்கின்ற பிரார்த்தனை செய்தார்கள். மேலும் பாருங்கள், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா துர்ரியத்தினா குர்ரத அயுன், யா அல்லாஹ் எங்களுடைய மனைவிமார்களிலிருந்து எங்களுடைய சந்ததியிலிருந்து எங்களுக்கு கண் குளிர்ச்சியை நீ தருவாயாக என்பதாக நபிமார்கள் பிரார்த்தனை செய்தார்கள். கண் குளிர்ச்சி இதுதான் இருக்கின்ற சகோதரிகளே. இவ்வளவு நாள் நாம் சிரமப்படக்கூடிய இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் அவர்கள் இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையில் இதோ யா அல்லாஹ் இந்த உலகத்தில் அவர்கள் என்னை சரியாக வளர்த்தினார்கள், இந்த உலகத்தில் மார்க்கம் இல்லை என்பதை எனக்கு சொல்லி தந்தார்கள், யா அல்லாஹ் இவர்களை நீ சொர்க்கத்திற்கு அனுப்புவாயாக என்று பிரார்த்திக்கக்கூடிய என்று அழைக்கக்கூடிய அந்த அழைப்பு கேட்கும் பொழுதுதான் அந்த குர்ரத்து அயுன் அந்த கண் குளிர்ச்சி நம்மால் உணர முடியும். அல்லாஹ் அப்பேற்பட்ட பிள்ளைகளாக நாம்
வளர்த்தோம் என்றால் உலகத்திலும் அந்த கண் குளிர்ச்சியை கொடுப்பான், நாளை மறுமையின் கண் குளிர்ச்சியை கொடுப்பான். அதுவே உலக ரீதியாக மட்டுமே சொல்லிக் கொடுத்து மார்க்கத்தின் பக்கமே 10ஆம் வகுப்பு என்று வந்துவிட்டால் மார்க்க கல்வி அதோடு தடை, தொழில் என்பது தடை, அதற்கு பிறகு அவனுக்கும் பள்ளிவாசம் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்ற அளவிற்குத்தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் பிள்ளையுடைய பராமரிப்பு விஷயம் தெரிந்து கொண்டிருக்கின்றது. அதுவே நீ அன்றாட வாழ்வில் மவுத்து வரைக்கும் உன்னுடைய வாழ்வில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்கின்ற அந்த தௌஹீதை சொல்லிக் கொடுத்து அச்சத்தை சொல்லிக் கொடுத்து நாம் வாழ வைப்போம் என்றால் அந்த பிள்ளை நாளை அவர்களிடத்தில் அல்லாஹ்விடத்தில் முறையிடக்கூடியதாக இருக்கும், நம்ம உலகத்தில் வாழும்போது கூட பிரார்த்தனை செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படி வளர்த்தவில்லை என்றால் அதுவே நாளை மறுமை அல்லாஹ் சொல்கின்றானே, யா அல்லாஹ் உன் வேரோடு எனக்கு காட்டவில்லை, சத்தியத்தை சொல்லித் தரவில்லை, உலகத்தை சம்பாதிப்பதை சொல்லித் தந்தார்கள், மறுமை வெற்றிக்குள்ள சொல்லித் தரவில்லை என்கின்ற அந்த பிள்ளை பேசும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பிள்ளைகளுக்கு எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் பிரார்த்தனை செய்தார்கள். ஒரு சில பிரார்த்தனை பாருங்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள். உஈதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தஆலா, அல்லாஹ்வின் முழுமையான வார்த்தையை கொண்டு மின் குல்லி ஷைத்தான் வஹாமா, எல்லா வகையான ஷைத்தானுடைய அந்த தீங்குகளிலிருந்தும் விஷ ஜந்துக்களுடைய தீங்குகளிலிருந்தும் வமின் குல்லி ஐனின் லாமா, கண் திருஷ்டியிலிருந்தும் யா அல்லாஹ் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை கேட்டார்கள். உடைய கல்வி வளர வேண்டும் என்பதற்காக அல்லாஹும்ம ஃபக்ஹு ஃபித்தீன், யா அல்லாஹ் இவருக்கு மார்க்கத்தின் ஆழமான விளக்கத்தை கொடுப்பாயாக, வஅல்லிமுஹு தஅவீலா, மேலும் இவர் குர்ஆனுடைய விளக்கங்களை சொல்வதற்குண்டான அந்த கல்வியை கொடுப்பாயாக என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளம் சீரார்களுக்கு பிள்ளைகளுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கிய நிஅமத்துகளில் மாபெரும் நிஅமத் என்பது பிள்ளை செல்வம். அந்த பிள்ளை செல்வத்தை எப்படி வளர்க்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு அழகான வழிமுறையை நமக்கு சொல்கின்றது. ஆடை கலாச்சாரம் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய அன்றாட வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், அனைத்தும் சொல்லித் தரப்பட்டதற்கு பிறகும் கூட இந்த உலகத்தில் ஒருவன் தன்னுடைய அறிவின் அடிப்படையால் எழுதப்பட்ட புத்தகத்தின் விதியின் அடிப்படையில் நமது பிள்ளைகளை வளர்ப்போம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் இந்த உலகத்தை அவன் வென்றெடுக்கின்றான், ஆனால் மறுமையில் தோற்று போகக்கூடியவனாக இருக்கின்றான், உலகத்தை வென்றெடுக்கின்றான், தன்னுடைய தாய் தந்தை மறக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். இப்படியான சூழ்நிலை பரவுவதற்குண்டான காரணம் அவருடைய உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும். அந்த பக்குவப்படுத்துதல் என்பது இந்த மார்க்கத்தின் மூலமாகத்தான் முடியும் என்பது இஸ்லாமிய தெளிவாக நபிமார்கள் இப்படி பிரார்த்தனை செய்தார்கள். எப்படியெல்லாம் அவர்கள் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் பண்படுத்த வேண்டும் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அந்த பொன்மொழியில் பார்த்திருக்கிறோம் என்றால் அப்பேற்பட்ட ஒரு சிறந்த பிள்ளை செல்வங்களாக, கண்குளிர்ச்சியான பிள்ளை செல்வங்களாக இஸ்லாமிய அடிப்படையில் நாம் வளர்த்த வேண்டும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் பிரார்த்தனையோடு இந்த முதல் ஜுமாவை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கணிதத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பல்வேறு நியமத்துகளில் மிக முக்கியமான ஒரு நியமத் அருட்கொடை இந்த பிள்ளை செல்வங்களாகும். பல்வேறு பெற்றோருடைய கவலை, எனது பிள்ளை ஒரு கட்டத்திற்கு பிறகு மார்க்கத்திற்கு கட்டுப்படக்கூடியவனாக இருக்கவில்லை என்கின்ற ஒரு கவலை இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சில பெற்றோர்கள் அந்த வளர்க்கக்கூடிய பக்குவப்படுத்தக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறார்கள். அப்போதே அந்த பிள்ளைகளை நாம் பக்குவப்படுத்தக்கூடியவர்களாக உனது வழிமுறை எது, உனது மார்க்கம் எது என்பதை கூறி அவர்களுக்கு ஏறியவர்களாக நாம் பண்படுத்த வேண்டும். அந்த கைமீறி போன பெற்றோர்கள் பிள்ளைகள் அதுக்கப்புறம் கேட்கல, பிரார்த்தனை செய்ய வேண்டிய சகோதரிகளை பிரார்த்தனை செய்ய நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய உள்ளங்களை மாற்றுவான். அல்லாஹ் எப்படி சொன்னாங்க, 7 வயது ஆகின்றதா உங்கள் பிள்ளைகளுக்கு தொழுகை ஏவுங்கள் என்பதாக சொன்னார்கள். 10 வயது ஆகின்றதா உங்கள் பிள்ளைகளை அடித்து தொழுவீர்கள் என்பதாக சொன்னார்கள். நம்ம என்ன செய்வோம்,
எப்பொழுது அடி கொடுக்கின்றோம், எப்பொழுது பிள்ளைகளை திட்டுகின்றோம். 7 வயசாயும் சரியா படிக்க தெரியல கண்டிப்போம். 10 வயதாகியும் சரியான ஆங்கிலம் பேச தெரியவில்லை என்றால் கண்டிப்போம். தவறுகள் அன்புக்குரிய சகோதரர்களே, அதையும் தாண்டி அவனுக்கான நோக்கம் நமக்கு அந்த அமானிதத்தின் மூலமாக கேட்கப்படக்கூடிய கேள்வி, இந்த மார்க்கத்தை பின்பற்ற வைத்தாயா, சரியான முறையில் அவர்களை வாழச் செய்தாயா, மார்க்க கல்வியை கொடுத்தாயா, பிற மக்களுக்கு பயனுள்ள வகையில் அவர்களை வளர்த்தினாயா என்கின்ற கேள்வி கேட்கப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இதா மாத்தல் இன்சான் இன்கத அமலு இல்லா மின் தலாத். ஒரு மனிதன் இறந்து விட்டால் 3 காரியங்கள் தவிர அனைத்தும் துண்டிக்கப்பட்டு விடும். என்ன சொன்னாங்க? சதகத்தின் ஜாரியா, உலகத்துல வாழும் பொழுது நிரந்தர நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அந்த சதகாக்கள் செய்திருப்பார்கள் என்றால், பள்ளிவாசலை கட்டி கொடுப்பது, பொதுமக்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் அந்த தானம் தருமங்களை தன்னுடைய பொருளாதாரம், அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை செலவழித்திருப்பார்கள் என்றால், அதன் மூலமாக மரணம் அடைந்ததற்கு பிறகும் தொடர்ச்சியா நன்மை வந்துகிட்டே இருக்கும். கற்ற கல்வி, உலகத்தில் படித்த கல்வி, நல்ல ஒரு ஆசிரியராக இருந்து மார்க்க கல்வி அவர்கள் போதித்திருப்பார்கள் என்றால், அந்த கல்வியின் மூலமாக பிற மாணவர்கள் பயனடைய இந்த கல்வி பரவி சென்று கொண்டே இருக்கும். அதன் மூலமாக அந்த மனிதர் மரணம் அடைந்திருந்தாலும் அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் 3ஆவதாக சொன்னாங்க, நல்ல சாலிஹான குழந்தை, அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தை. அந்த குழந்தை கையேந்தும், அவர் மரணம் அடைவதற்கு பிறகும் அந்த குழந்தை கையேந்தக்கூடிய ஒரு பக்குவத்தில் அவர்கள் விட்டு சென்றிருப்பார்கள். பாசத்துல வேணா கபருக்கு முன்னாடி அந்த கவலையும் வேண்டுமானால் அந்த கபருக்கு முன்னால் அனைவரும் கையேந்துவதோடு ஏந்தலாம். யோசித்து பாருங்கள், எத்தனையோ பெற்றோர்கள் மரணத்திற்கு பிறகும் எத்தனை பிள்ளைகள் கையேந்தி பிரார்த்திக்கிறார்கள். மார்க்க கல்வியை கொடுத்திருந்தால், உண்மை தன்னை விளக்கியிருந்தால், நிச்சயமாக அது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பதை புரிந்தவர்கள் பிரார்த்தனை செய்வார் என்றால், அப்பேற்பட்ட பிரார்த்தனை நமக்கு வேண்டாமா? அப்பேற்பட்ட பிள்ளைகளாக நாம் உருவெடுக்க வேண்டாமா? உடனே என்ன செய்ய வேண்டும்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிள்ளைகள் எத்தனையோ விஷயத்துல கவனம் எடுக்கிறோம். உடல் ரீதியாக பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக எந்தெந்த வகுப்புகளை அனுப்பக்கூடிய நாம், உள்ளம் ரீதியாக அந்த ஈமான் ரீதியாக பக்குவப்படுத்துவதற்காக என்ன வகுப்புகள் அனுப்புறோம். அப்படி அனுப்பினா உடனடியாக சில காரணங்களால் இழுத்து வருகின்றோமே, அதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். நமது பிள்ளை வகுப்புகள் கிடைத்தால் சரியான மன்ஹஜ், சரியான அகீதா வடிவில் ஜமாஅத்து கொடுப்பதுன்னு சொன்னா பிள்ளைகளை அதில் நாம் ஈடுபடுத்தக்கூடிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, நிச்சயமாக நமக்கு வளர்க்கப்பட்ட ஒரு மாபெரும் அருள்கூடிய அந்த குழந்தைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கண் குளிர்ச்சியான குழந்தைகளாக ஆக்குவானாக. நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய குழந்தைகளாக ஆக்குவானாக. இந்த உலகத்தில் வாழும் பொழுது பிற மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக, எந்த தொந்தரவும் அளிக்காத சிறந்த குழந்தைகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்குவானாக. நமது மரணத்திற்கு பிறகும் நமது பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருந்து நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகளாக நம்முடைய அனைத்து பிள்ளைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்குவானாக என்று பிரார்த்தித்து எனது 2வது ஜும்மாவை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.